திரு ஜீவ சகாப்தன், இன்னும் சற்று நேரத்தில் கருத்து கணிப்புகள் வெளியாயிரும். ஒப்பீனியன் போல விட எக்ஸிட் போல் கொஞ்சம் கூடுதல் நம்பகத்தன்மை உடையதுதான். ஏன்னா ஓட்டு போட்டுட்டு வந்து சொல்லுவாங்க, அந்த ஒரு ஊசலாட்டம்லாம் இருக்காது. ஸோ இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்த உங்கள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இங்கு திமுக எதிர்ப்பை பேசிய தாவேகா அப்படிங்கிறதுனால திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பதற்கு 2 அணி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நாம் தமிழராக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், 3 பேருமே திமுக அழியணும்னு தான் பேசுகிறாங்க. விஜய் சீமான்லாம் பொதுவாக நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னாலும் திமுக மட்டும்தான் அவங்க டார்கெட்டாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப திமுகவை பிடிக்காதவங்க ஓட்டு முழுக்க 3ஆ பிரிஞ்சிருது. அப்போ இயல்பாகவே திமுகவுக்கு அது சாதகமாக தான் இருக்கும். அந்த வகையில் இங்கே திமுக தான் வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான மேத்தமெட்டிக்ஸ் படிப்பில். ஆனால் 10ல் 7 பேர் 8 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் நிறைய பேர் அது பேசி நம்ம கேட்குறோம். அது உண்மையிலே அப்படிதான் இருக்கா, இல்லை அந்த பிம்பம் அது நமக்கு அப்படி தெரிய வருதா? இல்லை, தொடக்கத்தில் அந்த பிம்பம் உருவாக்குறக்கூடிய வேலையை அந்த லாபியை ரொம்ப அழகாக செஞ்சாங்க வலதுசாரிகள் எல்லோருமே. விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுவார், விஜய் ஒரு பெரிய ஆள், விஜய்க்கு தான் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுங்கிறது விஜய்க்கு லாபமோ இல்லையோ அதிமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய படுதோல்வியை தந்துருச்சு. ஏன்னா அதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் என்னைக்கு எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரோ அன்னையிலேருந்து பெரிய கட்சி அதிமுக தான் தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் தொடங்கினதுக்கு தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக தான், தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறது எல்லாமே. பலவீனமான எடப்பாடி தலைமையில் கூட 2021 பாஜகவுடன் கூட்டணி வைத்த போது கூட முஸ்லீம்கள் இருந்த தொகுதிகளில் ரெட்டலைக்கு வாக்களி விழுந்தது. பிஜேபிக்கு தான் ஓட்டு போடல. பிஜேபியோடு இருந்த ஏடிஎம்கே கூட ரெட்டலைக்கு கூட ஓட்டு போட கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் ஓரளவுக்கு தயாராக இருந்தாங்க. திமுகவை நம்பின அளவுக்கு, அதில் அந்த அளவுக்கு இல்லைனாலுமே ஓரளவுக்கு அதிமுகவையும் நம்புற அளவுக்கு தான் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இந்த முறை அதை முழுக்கவே உடைச்சிட்டாங்களே அவங்க. ஒரு முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், பாரம்பரியமாக ரெட்டலைக்கு போட்டவங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்களா? அப்போ அந்த ஒரு பெரிய வாக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு போகுது. எப்படி அது போகுதுங்கிறீங்க? இல்லை, இப்போ கேப்ரியல் தான் குறிப்பிட்டாரு. நம்ம 96ல் எடுப்போமே, வைகோ ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குனார். ஏறக்குறைய அமைச்சரவை பட்டியல் வரைக்கும் அவங்க அந்த காலத்தில் ரெடி பண்ணி டிஸ்கஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர் வெற்றி பெற முடியல. ஃபோர்ஸாக திமுக எதிர்த்தாலும் மக்கள் அப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. 2006ல் விஜயகாந்த் இதே மாதிரி 2 திராவிட கட்சிகள் குறிப்பா திமுகவை கடுமையா விமர்சிச்சு பேசினார். அவர் 2 பேரையுமே சமமா விமர்சிச்சாங்க. இல்ல அது மாதிரி கிடையாது, ஓரளவுக்கு 2 பேரையுமே விமர்சனம். ஆனா அந்த சமயத்துல திமுக மாற்று வேணும், அதிமுகவுக்கு மாற்று வேணும், திமுக கிட்ட தான் போனாங்க, விஜயகாந்த் கிட்ட போகல. 2016 எடுத்துப்போமே, மக்கள் நல கூட்டணி ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்துட்டாங்க. இனி 2 திராவிட கட்சிகளும் இருக்காது, ஒன்று கண்ணாடி விரியன் கட்டு விரியன் அப்படிலாம் பேசி எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் இயல்பாக 2வது முறையாக அதிமுகவுக்கு தொடர்ந்து வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்போ இந்த முறையும் எவ்வளோ பேர் களத்துக்கு ஒரு திராவிட கட்சி மேலே ஒரு கடுமையான விமர்சனம் வச்சா இயல்பாக கடந்த கால வரலாறுப்படி இன்னொரு திராவிட கட்சிகளுக்கு தானே அந்த ஆதரவு போய் சேரும். எப்படி விஜய் மட்டும் அதை உள்ள பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன். அப்படி அவர் ஏற்படுத்துகிறார், அதுக்கு அதிமுகவே காரணமாக இருக்குது. அதிமுகவே அவங்க தாவேக்காவை அணுகின விதம்ங்கிறது ரொம்ப தப்பு. அதாவது தன்னை விமர்சிக்கிறாங்க, ஆனால் அவங்கள இவங்க நட்பு ரீதியாக அணுகிறதுங்கிறது அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருந்தது. அந்த கட்சியை ஒன்றும் இல்லாத அந்த கட்சியை கொடி பறக்குது வந்துருங்க அப்படி சொல்லியே பிம்பம். இந்த 2 மாசத்துல விஜய் கரூர் சம்பவத்தோட காணாமல் போகின்ற ஒரு கட்சி, அதோட இவங்க ஏடிஎம்கேயும் அண்ணாமலையும் குறைச்சு மதிப்பிடுறீங்களா? கரூர் சம்பவத்தோட காணா போயிருக்குமா? கரூர் சம்பவம் அவ்வளோ ஒரு மோசமான சம்பவம். அந்த சம்பவத்தை வேற எந்த கட்சி எந்த மாநிலத்தில் நடந்ததாலும் அது எவ்வளோ பெரிய விஷயமாயிருக்கும். ஆனால் இங்கே அதையே இன்னும் சாதகமாக்கி, ஐயோ பாவம் கரூர் சம்பவத்தில் விஜயை மாட்ட விட்டாங்களேங்கிற மாதிரி மாட்ட விட்டு அதில் நடந்த அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் எடப்பாடி அந்த இடத்தில் திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யாமல் ஒரு நியாயமான அரசியல் செஞ்சிருந்தா, என்னது ஒரு அரசியல் கட்சி தான் கட்சியில் இத்தனை பேர் செத்து போய் விழுந்துகிட்டு இருக்காங்க, இவர் பாட்டுக்கா கரூருக்கு வேகமாக சென்னைக்கு ஓடி வராருங்கிற விஷயத்த ரொம்ப ஒரு ஓங்கி அடித்து பேசியிருந்தாங்கன்னா அது ஒரு ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஒரு கட்சி. இவங்க திமுகவுக்கு எதிர்ப்புங்கிற அடிப்படையில் யார் கிடைச்சாலும் பரவாயில்லைங்கிற ரேஞ்சுக்கு போனது. அதிமுக தாவைக்காக காத்திருந்தது, அவர்கள் எங்களுடன் வருவாங்கன்னு சொன்னது, கடைசியில் அவங்க வராமல் போனது, இதெல்லாம் பெரிய பலவீனம். இதெல்லாம் கருத்து கணிப்பு முடிவுகளில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எதிரொலிக்க நான் இப்பயும் சொல்றேன், என்னுடைய ஆசைங்கிறது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. திமுக ஒரு 100-155 சீட்டு லீடிங்கிற மாதிரி, 155 வரைக்கும் 100-150-155 மீதி ஒரு 60-70 ஏடிஎம்கே கான்செப்ட் இருந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதிமுக இருந்தாதான் திமுகவுக்கு பாதுகாப்பு, 2 கட்சி இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. அதிமுக இடத்த உடைச்சிட்டு வேற யார் வந்தாலும் தமிழ்நாடு சீன் முடிஞ்சு டெல்லியோட பிளான் சக்சஸ்ன்னு அர்த்தம். அப்படி ஒரு நிலை வரக்கூடாது. இந்த தேர்தலில்
வலதுசாரிகள் ரொம்ப முயற்சிக்கிறாங்க, எப்படியாவது ஒரு கட்சி ஒரு விக்கெட்டை அடிச்சிடணும், ஏடிஎம்கேவை சுத்தமாக காலி பண்ணிடணுங்கிற லெவலில் இருக்கிறாங்க. கூட்டணி வச்சிருக்கதே அவங்க தானங்க. கூட்டணி வச்சவங்க தான் அடிப்பாங்க. அவங்க பேட்டர்னே அதானே. சிவசேனாவோட கூட்டணி வச்சு தான் காலி பண்ணாங்க. நிதிஷ்குமாரை கடைசியில் சிஎம் அவர் யார், லோகி ஜெயபிரகாஷ் ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு வந்து கடைசியில் ஒரு சங் பரிவார் சொன்னால் கேட்குற ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி ஆக்கிட்டாங்க. சந்திரபாபு நாயுடு எவ்வளோ பெரிய ஆள், ஐடி செக்டாருக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர். இன்னைக்கு அவர் பவன் கல்யாண் சொன்னால் கேட்குற ரேஞ்சுக்கு பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஒரு சங் பரிவார் பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதிமுகவை அவங்க பல வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே. ஜெயலலிதாமையார் மறைவில் இருந்து அந்த கட்சியை சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ், செங்கோட்டையன் பகுதியாக பிரித்து இன்னைக்கு ஒரு பருத்தி வீரனில் பிரியாமணி கிளைமேக்ஸ் மாதிரி அந்த கட்சி எவ்வளோ கட்டமைப்புள்ள கட்சியை ஒரு காணா போன ஆக்குற அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அதில் கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு தானே இருக்கும். ஒவ்வொரு லேயராக அவ்வளோ பெரிய கட்சியை அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல எம்ஜிஆருடைய லீகசி, ஜெயலலிதா லீகசி, ஆன்டி கருணாநிதி இந்த மைண்ட் செட் உள்ளவங்களுடைய எல்லா ஓட்டையும் இயல்பாகவே விஜய் வாங்குறார். டிஎம்கே ஓட்டையும் பல இடத்துல வாங்குறாரு. இல்லை வாங்குறாரு, ஆனா வெற்றியா மாறாதுன்னு நினைக்கிறீங்க? அது வெற்றியா மாறாது, சீட்டா மாறாதுன்னு நினைக்கிறேன். ஆனா கணிசமான இடங்கள்ல 2வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம்.